இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில விளங்கவில்லை என்றால் நீங்கள் போராட்டத்தை ஜெயிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில எவ்வளவு கிருபை பெறுகிறதோ அந்த அளவு அவருடைய வல்லமை என்ன பண்ணும். வேதத்துல வாசிக்கிறோம், தாவீது சொல்ற, ராஜா கர்த்தருடைய வல்லமையில என்னவா இருக்கிறார்? மகிழ்ச்சியா இருக்கிறார். ஏன்னா தாவீது அளவற்ற கிருபையை பெற்று வைத்திருந்தார். இன்றைக்கு அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது அவருடைய வல்லமை உங்கள் மேல் தங்கும். அந்த வல்லமை இருந்தாதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் காண முடியும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நீ ஜெயிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்றால் நீ வல்லமை பெற்றவனாய் இருக்கணும். அந்த வல்லமை விளங்கும் போது உனக்கு எதிராக இருக்கிற சர்ப்பத்தின் தலைகள் உடைக்கப்பட போகிறது.